சகோதரி மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிறப்பா திமுக வந்து மத்திய அரசோட பட்ஜெட்டு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கேளுக்கு முடிச்சிட்டீங்களா இருக்கா? நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணி அடித்தார் போல எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறுகள் அவங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, இப்போ எப்படி அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அத்தனை பிஜேபி ஆட்சி செய்திருக்கிறோம். காங்கிரஸ் மோசமான ஆட்சி என்பதை கிழித்து கேரி நட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு நாங்களா பொறுப்பு? பதிலை படித்து பார்க்க சொல்லுங்கள். இப்போ திமுக ஆட்சியை தவிர மற்ற எந்த பேர் யார் ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டால் இப்போ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்கே இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில் தான் கேட்க முடியும். ஆத்தாக்கிட்ட போய் கேட்க முடியும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கிட்ட தான் கேட்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க என்டிஏ கூட்டணிக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, திமுக எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிட்றாங்க. தவறு இல்லை தம்பி. இப்போ போராடுறதுக்கு நாங்கள் எதிர்கட்சி தானே எங்களை கூப்பிட்றாங்க. திமுக வந்தாங்களாம்மா, வரமாட்டாங்கல்ல, நாங்கள் தான் வரணும். தொடர்ந்து இன்றைக்கு அதாவது தொடர்ந்து இந்த 9 நாட்களாகவே பல்வேறு சங்கங்கள் 9ஆம் தேதியிலிருந்து இல்லை, அது இல்லாமல் சத்துணவு ஊழியர்கள் இன்னொரு 11வது நாளாக ஆர்ப்பாட்டம் 31 நாளாக இருக்காங்க. நாங்கள் 11வது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு சங்கங்கள் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து இடத்துலையுமே போராட்டம் தமிழகம் முழுவதுமே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? திமுக ஆட்சி ஒரு அன்ஃபிட் ஆட்சி, எதையும் செய்ய லாய்க்கில்லாத ஆட்சிக்கிறது உங்களுடைய கேள்வியிலிருந்து வருகிறது. நீங்களே சாட்சி, அதை அப்படியே போடுங்க.